பூமாரி, நான் நேற்று சர்ச்சுக்கு போகும்போது உங்கள் வீடை பார்த்தேன். உங்கள் வீட்டில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஏதாவது ஃபங்க்ஷனா பூமாரி? இல்லை நெட்டவள்ளி, எங்கள் சித்தப்பா பெங்களூரில் இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ உங்கள் சித்தப்பா இப்போ உங்கள் வீட்டிலே இருக்காங்க? இல்லை நேற்றே காலமாக வந்தாங்க, நைட்டே கிளம்பியாச்சு. அவங்களுக்கு வேலைக்கு வேற போகணுமா, அதனால சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க. நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து டெய்லி ஒவ்வொரு சாக்லேட் வச்சு தான் தராங்க. நான் உனக்கெல்லாம் கொண்டு வரலாம்னு நினச்சேன், ஆனால் எங்கள் அம்மா தரவே இல்லை. டெய்லி காலமாக ஒவ்வொரு சாக்லேட் தருவாங்க. எனக்கு வேறு சாக்லேட் நல்லா பிடிக்குமா, நான் உடனே அந்த சாக்லேட்டை சாப்பிட்ருவேன். எங்கள் அம்மாட்ட கேட்டு பாக்கி என்ன, நெட்டவள்ளிக்கு ஒன்று கொண்டு போகிறேன், நாளே கேட்டு பாக்கியும் தந்தாங்க, ஏன்னா உனக்கு ஒன்று தரேன் என்ன. சரி பூமாரி. எனக்கு ரிலேட்டிவ்ஸில் தான் யாருமே ஃபாரினில் இல்லை, சரியாக இருக்குது. யாராவது ஃபாரினில் இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும், நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க இல்லை? உனக்கு பெரியப்பா சித்தப்பா எல்லாம் இல்லையா நெட்டவள்ளி? இருக்காங்க பூமாரி, ஆனால் எல்லாருமே நம்ம ஊரில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஃபாரினில் தான் இருக்காங்க. எங்கள் அப்பாவையுமே ஃபாரினில் தான் இருக்காங்க. யார் ஃபாரின்ல இருந்து வந்தாலுமே எங்களுக்கு நிறைய சாக்லேட்ஸ் கொண்டு வருவாங்க. எங்கள் அப்பா வந்தாலுமே அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் நாங்கள் திரும்ப கொடுத்துருவோம். நெட்டவள்ளி, உங்கள் அப்பா ஃபாரின் போகிறாங்கன்னு சொன்னேன்ல, இப்போ பொய்யாச்சா? இல்லை பூமாரி, ஃபாரினுக்கு போகவே இல்லை. எங்கள் அம்மா போங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்க ஊரில் பார்த்தாலும் ஒன்றும் இல்லை, எங்கேயாவது பார்க்கலாம் இல்லை? உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பாவை பிடிக்காதா என்ன? இல்லை பூமாரி, இங்கே இருந்தால் ஃபுல்லாக குடிச்சே இருக்காங்க. ஒரு காசுமே அம்மாக்கு கொடுக்கவே மாட்டாங்க. எனக்கு இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் காசு கட்டியது கூட அம்மா தான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடாக வேலை பண்ணி ஃபீஸ் எல்லாம் கட்டுறாங்க. அப்போ ஃபாரினுக்கு போனாலும் அது கொஞ்சமாவது எங்களுக்கு காசு கிடைக்கும்னு சொல்லி தான் அம்மா வந்து ஃபுல்லாக அப்பாவை ஃபாரினுக்கு போங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ அது கேட்குற பாடே இல்லை, ஃபுல்லாக குடிக்காங்க. அதுவும் அவங்க காசில் குடிச்சாலாவது பரவாயில்ல. அம்மா வந்து வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு காசு சேமித்து வச்சுருப்பாங்க, அந்த காசு அப்பா கொண்டு போய் குடிப்பாங்க. நீ உங்கள் அப்பாட்ட ஃபாரின் போக சொன்னியா? இல்லை பூமாரி, நான் சொல்லலை. எனக்கு எங்கள் அப்பாவை பார்த்து ரொம்ப பயம். ஏன்னா அம்மா சொல்லும் போதெல்லாம் அம்மா அடிப்பாங்க. அப்போ நான் நினைப்பேன், நான் சொன்னாலும் என்ன அடிக்க வருவாங்கன்னு சொல்லவே இல்லை. நான் சின்ன வயசில் அவங்க ஃபாரினில் இருந்தாங்க போல். அப்போ நிறைய காசெல்லாம் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு நிறைய கடன் இருந்து அதையெல்லாம் அடைச்சாங்க. அதுக்கப்புறமா திடீர்னு ஃபாரினில் இருந்து வந்தாங்க. அதுக்கு பிறகு போகவே இல்லை. அவங்க ஃபாரின்லேருந்து வந்த பிறகும் அடுத்த ஃபாரினுக்கு போய் இருந்தாங்க. ஏன்னா இப்போ எங்களுக்கு நிறைய கடன் எல்லாம் வந்திருக்கவே செய்யாது. அகிலாண்ட உனட்டையும் பூமாரிட்டையும் ஒரு டிஃபன்ஸில் இருக்குல்ல, அதே போல் நானும் வாங்கிட்டேன். நீ வேறு கலர்ஸ் வாங்கியிருக்கலாம், இல்லை சேமாக வாங்கினாலே நீ நம்ம எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகும். வேறு எந்த கலருமே பார்க்க நல்லா இல்லை, இது மட்டும்தான் நல்லா இருந்து. ஸோ நான் இதை வாங்கிட்டேன். நெட்டவள்ளி, இப்போ எனக்கும் டிஃபன்ஸில் வந்தாச்சு. நம்ம கிளாஸ்லேயே உனக்கு மட்டும்தான் டிஃபன்ஸில் இல்லை. உனக்கு பென்சிலை காட்டு பார்ப்போம். இந்த எல்லோ கலர் பென்சில் தான் எனக்கு பென்சில். இப்போவும் நீ இந்த பென்சில் தான் யூஸ் பண்ணுறியா? 2 வருஷத்துக்கு முன்னாடியே இதே பென்சில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்க. இப்போ தான் டிப் பென்சில் எல்லாம் வந்தாச்சுல, அதெல்லாம் வாங்கலாம் இல்லை உனக்கு? எங்கள் அம்மா சொன்னாங்க அடுத்த வருஷம் உனக்கு டிப் பென்சில் வாங்கிடலாம்னு சொன்னாங்க. நீ போன வருஷமே இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் உன்கிட்ட கேட்டேன், பழைய பென்சில் தான் நீ யூஸ் பண்ணுறேன். நீ உடனே சொன்ன அடுத்த வருஷம் எங்கள் அம்மா புதிய பென்சில் வாங்கி தருவாங்க. இந்த வருஷம் சொல்லி அடுத்த வருஷம் எங்கள் அம்மா புதிய பென்சில் வாங்கி தருவாங்க. எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஃபுல்லாக இந்த பென்சில் தான். நீ ஓவராக பண்ணாது என்ன? உன்னை விட அழகான பென்சில் நான் நாளைக்கே வாங்கி காட்டியேன். முடிஞ்சா பண்ணு. எனக்கு தெரிஞ்சு நீ அடுத்த வருஷம் ஆனாலும் இதே பென்சில் தான் யூஸ் பண்ண போற. உனக்கு எல்லாம் பழசு தானே இருக்கு. பாக்ஸ் பழசாக தான் இருக்கு. பென்சில், எரேசர், ஷார்ப்னர் எல்லாமே பழசு தான். உனக்கு பேகும் பழசு தான். உனக்கு லஞ்ச் பேகும் பழசு தான். கிளாஸ்ல எல்லாரும் கொஞ்சம் திங்ஸ் அது புதுசு கொண்டு வருவாங்க. நீ எல்லாமே பழசு தான் கொண்டு வந்திருக்க. உனக்கு நீமே இனி நான் பழசுன்னு சேஞ்ச் பண்ண போறேன். நெட்டவள்ளியோட பழசு தான் உனக்கு நல்லா செட் ஆகுது. நெட்டவள்ளி, அவள்கிட்ட பேசாத நெட்டவள்ளி. இந்த ஸ்டாண்ட் பண்ணிடு. அவளை பார்க்க அவள் ஒவ்வொரு இதுவும் பண்ணிட்டு இருப்பா. நீ அழுதா இன்னும் அவளுக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். மேம் வர சத்தம் கேட்குது, எல்லாரும் அமைதியாக இருப்போம். நெட்டவள்ளி, அழாத நெட்டவள்ளி. எனக்கே இப்போ வருத்தமாக இருக்குது. டெய்லி நான் மட்டும் குட்டி பென்சில் கொண்டு வரேன். வர எல்லாருக்குமே டிப் பென்சில் எல்லாம் இருக்குது. குட்டி பென்சிலாக இருந்தாலும் உனக்கு பென்சில் அழகாக இருக்கு என்ன? நான் எங்கள் அப்பாட்ட ஃபாரின்ல இருந்து உனக்கு ஒரு பென்சில் கொண்டு வர சொல்லி என்ன? சரி பூமாரி, எங்கள் அப்பாவும் ஃபாரின் போனால் நல்லா இருக்கும். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நான் சோஷியலில் செகண்ட் லெசன் எடுக்கணும். நான் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, அதனால நாளைக்கு எடுக்கிறேன் என்ன? இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ தான். ஜாலி. இன்னைக்கு நம்ம சும்மாவே இருக்கலாம் இந்த பீரியட். நெட்டவள்ளி, வா நெட்டவள்ளி, நம்ம ஏதாவது பேசிகிட்டு இருக்கலாம் அல்லது விளையாடிட்டு இருக்கலாம். உங்களை இப்படியே விட்டால் சரியாகாது. சரி, நம்ம ஏதாவது பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ஓகே, நீங்கள் எல்லாரும் உங்கள் ஆம்பிஷனை சொல்லுங்கள். என்ன நீங்கள் வளர்ந்த பிறகு என்ன ஆவீங்க அப்படி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பூமாரி நீ ஸ்டார்ட் பண்ணு. அதுக்கப்புறமா வரிசை எல்லாரும் ஒவ்வொரு இடம் சொல்லிட்டு இருக்கணும். என்ன? மேம், எனக்கு டீச்சராக ரொம்ப பிடிக்கும் மேம். அதுவும் மேக்ஸ் டீச்சராக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால மேக்ஸ் டீச்சராக தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் டீச்சர்னா டெய்லி சாரி போடலாம். அதுக்கப்புறமா மேட்ச் அதுக்கு மேட்சாக கம்மல் காப்பெல்லாம் போட்டுட்டு ஸ்டைலாக ஸ்கூலுக்கு போகலாம். அதனால எனக்கு டீச்சர் ரொம்ப பிடிக்கும். நான் வீட்டில் வச்சு கூட எப்போமாவது விளையாடும்போது டீச்சர் கேம் தான் விளையாடுவேன். வெரி குட் பூமாரி. டீச்சர் ஆகுறது ஈஸி இல்லை என்ன? டீச்சர் ஆகுறதும் கஷ்டம்தான். டீச்சர் ஜாபும் ரொம்ப கஷ்டம் தான். கவர்மெண்ட் டீச்சரானா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ரைவேட் டீச்சரில் எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஃபுல்லுமே கிளாஸில் நின்றுட்டே இருக்கணும். சேலரியும் ப்ரைவேட் டீச்சர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் தருவாங்க. கவர்மெண்ட் டீச்சர்ஸாக இருந்தால் கொஞ்சம் நிறைய தருவாங்க. அதனால் நீ கவர்மெண்ட் டீச்சராக ட்ரை பண்ணல, அதுக்கு நிறைய எக்ஸாம் எல்லாம் அட்டென்ட் பண்ணணும். ஓகே மேம். மேம், எனக்கு டாக்டர் ஆக ரொம்ப ஆசை மேம். டாக்டர் ஆகி ஏழை மக்களுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணணும்.
நான் ஹாஸ்பிட்டல் வச்சேன்னா யாருமே என்கிட்ட காசே தராண்டேன், எல்லாருக்குமே ஃப்ரீ தான். எவ்வளோ பெரிய ஆப்ரேஷனாக இருந்தாலும் எனக்கு காசே தராண்டாம். ஏன்னா நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போனோன்னா நிறைய காசு கேட்பாங்க, சில டைம் எங்களால் பே பண்ண கூட முடியாது. அம்மா நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் அடவு வச்சு தான் ஹாஸ்பிட்டலுக்கு காசே கொடுப்பாங்க. அதனால கண்டிப்பாக நான் டாக்டர் ஆகி எங்கள் ஊர்லேயே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுவேன். வெரி குட் நெட்டவள்ளி. மேம் எனக்கு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண பிடிக்கும். ஏன்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணாதான் நிறைய சேலரி கிடைக்கும்னு எங்கள் அக்கா சொல்லியிருக்கா. அதனால நான் எப்படியாவது ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணணும். அதுவும் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணால் சென்னை, பெங்களூர் அங்கே எல்லாம் வேலை பார்க்கலாம். அதனால எனக்கு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது தான் பெரிய ஆசை. மேம் எனக்கு ஏதாவது கவர்மெண்ட் வேலை பார்க்கணும். குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அட்டன் பண்ணி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் பார்க்கணும். மோஸ்ட்டாக நான் கலெக்டருக்கு தான் படிப்பேன். படிச்சுட்டு இருக்கும்போதே குரூப் 2 குரூப் 4 இதெல்லாம் அட்டன் பண்ணி அதில் ஏதாவது கிடைச்சாலுமே நான் ஜாயின் பண்ணுவேன். ஆனால் எனக்கு ஏம் வந்து கலெக்டர் ஆகணும். எங்கள் ரிலேட்டிவ்ஸில் நிறைய பேர் கவர்மெண்ட் வேலை தான் பார்க்குறாங்க. நிறைய பேர் வந்து பேங்க் மேனேஜராக இருக்காங்க, குரூப் 4 பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நானும் கண்டிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் தான் பாஸ் ஆகுவேன். மேம் நான் பைலட் ஆகணும் மேம், அதுதான் எனக்கு பெரிய ஆசையே. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஏரோப்ளைன்னா நல்லா பிடிக்கும். எங்கள் வீட்டில் 100க்கு மேலே ஏரோப்ளைன் பொம்மை தான் இருக்குது. நான் எங்கள் அப்பாட்ட கேட்டேன், எனக்கு ஏரோப்ளைனில் தான் நான் வளர்ந்த பிறகு வேலை பார்க்கணும்னு சொன்னேன். எங்கள் அப்பா சொன்னாங்க அப்போ நீ பைலட் ஆகுன்னு சொன்னாங்க. வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஏமுமே ரொம்ப பெருசாக தான் இருக்குது. நம்ம ஏம் பண்ணுறது மட்டும் போதாதுன்னு, அதுக்காக நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பெல் அடிச்சாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் இனி மத்தியானம் வரதான் கிளாஸ் என்ன, இனி நீங்கள் வீட்டுக்கு போகலாம். சாப்பிட்றதும் வீட்டில் போயே சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீட்டில் போய் சாப்பிடுங்க. செகண்ட் ட்ரிப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப வயிறு பசிக்கும் இல்லை, அவங்க எல்லாம் இங்கே இருந்து சாப்பிட்டாலும் ஒன்றும் இல்லை. வீட்டில் போய் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, இங்கே இருந்து சாப்பிட்டாலும் பரவாயில்ல. எது விருப்பமோ அப்படி பண்ணுங்க. என்ன ஃபர்ஸ்ட் ட்ரிப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உடனே வேன் வெயிட் பண்ணிட்டே இருக்கு, எல்லாரும் போயிருங்க. மேம் அப்போ நடந்து போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உங்கள் விருப்பம். உங்களுக்கு பசிக்கலைன்னா வீட்டுக்கு போங்க, பசிக்குதுன்னா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போங்க. என்ன மேம் என்னாச்சு மேம், எதனால இன்னைக்கு நேரமே வீட்டை விட்டுறாங்க? யாரும் பிரின்சிபலுக்கு அம்மா இறந்துட்டாங்களா, அதனால நேரமே வீட்டை விட்டுறாங்க. நாளைக்கு ஒரு வேளை லீவாக தான் இருக்கும், கன்ஃபார்ம் இல்லை. ஸ்கூல் குரூப்பில் ஒரு மெசேஜ் இருக்குல்ல, அதில் பார்த்துட்டே இருங்க. என்ன மேம் என்கிட்ட மொபைல் இல்லை மேம். மொபைல் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையாவது கேளுங்க. பூமாரிட்ட வீடு வேணா பக்கத்து வீடு தானே, அப்போ பூமாரிட்ட கேளு. சரி ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ மேம். பூமாரி நம்ம கிளாஸ்ல இருந்து சாப்பிடுவா அல்லது வீட்டில் போய் சாப்பிடுவா? வீட்டில் போய் சாப்பிடுவோம். என்ன சரி வா, அப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக நடந்து போகலாம். நெட்டவள்ளி என்னாச்சு நெட்டவள்ளி, ரொம்ப கோவமாக வரது போல இருக்கு. ஆமாம் பூமாரி, இந்த பம்பால நினைச்சாலே எனக்கு கோவமாக வருது. அவன் எனக்கு பென்சில் எப்பவுமே கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். கவலைப்படாத, என்ன உனக்கு ஒரு நாள் பெரிய பென்சில் கிடைக்கும். நான் என்னால் முடிஞ்ச அளவு எங்கள் அப்பாட்ட கேட்டு பார்க்க. என்ன பூமாரி பாரு பூமாரி, அங்கே ஒரு பெரிய பூனை இருக்கு. எங்க நெட்டவள்ளி? உனக்கு ஃப்ரெண்டில் தான், கரெக்டாக ஃப்ரெண்டில் பாரு. ஐயே இந்த பூனை ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கு. பூமாரி நம்ம இந்த பூனையை வீட்டுக்கு கொண்டு போமா பூமாரி, ரொம்ப க்யூட்டாக இருக்கு. ஐயோ நான் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு போக மாட்டேன்ப்பா. எங்கள் அம்மாக்கு அனிமல்ஸ்னாலே பிடிக்கவே செய்யாது. டாக் பிடிக்காது, பூனை பிடிக்காது, ஒன்றுமே பிடிக்காது. எங்கள் அம்மாவுக்கு வீடெல்லாம் நீட்டாக இருக்கணும். பூனை டாக் எல்லாம் வந்துன்னா வீடு நீட்டாக இருக்காதுன்னு சொல்லி எப்பவும் திட்டிகிட்டே இருப்பாங்க. அதனால நான் கொண்டு போகலப்பா. எங்கள் அம்மாயுமே திட்டுவாங்க. ஆனால் இந்த பூனை ரொம்ப க்யூட்டாக இருக்குது, நான் வீட்டுக்கு கொண்டு போக போகிறேன். என்ன பண்ண போகிறேன் நெட்டவள்ளி? உங்கள் அம்மா கண்டுபிடிப்பாங்களா வீட்டுக்கு கொண்டு போனா? நான் இந்த பூனை ஒரு சீக்ரெட் ரூமுக்குள்ளாடி அடைச்சி வச்சிருக்க போகிறேன். அதுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கணும் இல்லை நெட்டவள்ளி? எனக்கு தர சாப்பாட்டிலேருந்து நான் இந்த பூனைக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்க போகிறேன். மக்களே இந்த எபிசோடோட கண்டினியூஷன் நாளை பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா பை பை.